டேய் நான் தமிழர் தம்பிகளா, இவ்வளவு வெக்கங்கிட்டவனுங்களா இருக்கீங்களாடா? சீமான் இடம் வாங்கினது உண்மை தானடா? ப்ரூஃபை காமிங்கன்னு சொன்னதுக்கு நம்ம வக்கீல் நெல்சன் வந்து ப்ரூஃபை காமிச்சிருக்காரு. இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியடாடா. இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? அடுத்தவங்க சொத்தை ஆட்டையை போட்டு அடுத்தவங்ககிட்ட கை நீட்டி வாங்கின பெட்டிக்கு தரடா அந்த இடத்தையே வாங்கியிருக்கீங்க. என்கிட்ட ஒரு சம்பாத்தியம் இல்லைன்னு சொல்கிறவன் 50 லட்ச ரூபா எப்படா வருஷத்துக்கு கட்டுறான்? கேட்டால் கடை வாங்கி பின்ன வருஷம் 50 லட்ச ரூபா என்ன பிச்சைக்காரனாடா கொடுப்பான்? திரள்நதி தும்பிகளா, ஒருத்தன் ப்ரூஃபை காமிச்சிட்டா உடனே அவன் வீட்டுக்கு போய் சண்டையை போட்டு வெக்கமா இல்லை? பூ சோத்தை திங்களா வேற என்னத்தையும் திங்கிறீங்களா? ஏண்டா அவன் ஆம்பளையா லட்சணமாக ஒரு ப்ரூஃபை காமிச்சிருக்கான். டேய் சாட்டை வைரண்டி, இப்போ பேச மாட்டியா? உங்கள் தமிழ், நாங்கள் தமிழருக்காகத்தான் வாழுறோம் அப்படின்னு மைத்தை பிடுங்குவீங்களே, இப்போ ஒன்றும் பிடுங்க போகலையா? இதை பற்றி உங்கள் அண்ணன் சீமான் ஒன்றும் பேச மாட்டார். ஏன்னா அவனை பற்றி தானே பேசியிருக்கான், எப்படி பேசுவான்? உண்மையை பேசிட்டா அவங்களுக்கு ஆகவே ஆகாது இல்லடா. வெக்கம் கட்டவீங்களா நீங்கள்லாம்? ஏன்டா நான் தமிழர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் வந்து உன் குடும்பத்தை கை நீட்டி வாழ வைக்கிறதுக்கு, உன்னை சுற்றி ஒரு 10 பேர் பிச்சை எடுத்து நீங்கள் வாழ்கிறதுக்கு மற்றவங்க எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு அலையிறீங்க. நீங்களாம் எதுக்குடா தமிழனை பற்றி பேசுகிறீங்க? இந்த பொழப்புக்கு வேறு ஏதாவது வேலையை பாருங்கடா டேய்.